18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நான் சொன்னதை இப்போது நீ கேட்டு முடிக்கும் இந்த நொடியே நீ நினைச்ச ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. இத்தனை நாளா நீ எவ்வளவு பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தியோ அதே போல இப்போது கொஞ்ச நாள் பொறுத்திரு. உனக்கான கால நேரம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. இனிமே உன் அடி மனசுல பயத்துக்கு இடம் கொடுக்காத. இத்தனை நாள் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்த உனக்கு இப்போது மட்டும் நல்லது நடக்காம போயிடுமா என்ன? அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செய்கிறேன்னு தப்பா போய் துன்பத்தில் மாட்டிக்காத. இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்ததும் திட்டம் போட்டு வச்சிருந்த அந்த நல்ல காரியமும் நீ திட்டம் போட்டது போலவே சரியாக நடக்கும்படி இந்த கருப்பசாமியின் அருளும் துணையும் இப்போது பரிபூரணமாக உனக்கு கிடைக்க போகுது. நீ போராடுறவங்களும் நீ சண்டை போடுறவங்களும் நீ எதிரியா நினைக்கிறவங்களும் மிக சாதாரண மனிதர்கள் தான். ஏன்னா அவங்க கூட நான் இல்லை, ஆனால் உன் கூட உனக்கு துணையா இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்களோட போட்டி போட்டு நீ ஏன் உன்னுடைய ஆற்றலை செலவழிச்சுக்கிற? யாரை என்ன செய்யணுன்றதையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுல இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக காத்திரு. முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து. உன் கோபமும் கவலையும் உன் இதயத்துல சிறு சிறு ஓட்டைகளாக விழுக வைக்கிறது, உன் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்குதுங்கிறது உனக்கு இன்னும் புரியலையா என்ன? கொஞ்சம் பொறுமையா மனதை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியாக நீ இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி தருவேன். ஒரு முக்கியமான விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கணும்னு தானே ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ இப்போது அது நடக்க தான் போகுது. நம்பிக்கை இல்லாத ஒருவரால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழவும் முடியாது, அவங்க வாழ்க்கையை அழகாக இருக்கவும் செய்யாது. உன்னையும் உன்னை படைச்ச என்னையும் நீ நம்பு. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாளை விட நாளைய நாளுங்கிறது இன்னுமே மிக சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. யாரோ உன்னை பற்றி ஏதோ புரளி பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்கன்னா நீ எதுக்காக அதை பற்றி கவலைப்படணும்? உன்னை பற்றி தப்பாக புறம் பேசி திரிபவனும் தவறான வதந்திகளை பரப்புபவனும் உன்னை கவலைப்பட வச்சவனுமே கூட அதற்குரிய தண்டனை என்கிட்ட இருந்து பெறதான் போகிறாங்க. உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்கள நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த கருப்பசாமி நானும் மன்னிக்க போறதில்ல. உன்னுடைய ஆள் மனசின் அற்புத சக்தியால அடைய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. மனசுல முழு நம்பிக்கையை கொண்டு வா. இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். எனக்கு இதில் எந்த பாகுபாடுமே கிடையாது. இங்கு எல்லாராலும் எல்லாமே முடியும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்ற விதிப்படி தான் நான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கேன். நீயும் நம்பிக்கையோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி போனினா உன்னை விட நல்லா வசதியாக வாழ்கிறவங்களை பார்த்து நீ ஆசைப்பட்டத அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கும் கிடைக்கும் என் செல்லமே. இத்தனை நாளாக பலவிதத்தில் கஷ்டப்பட்டனே இப்போது பல மடங்காக நன்மைகளை அனுபவிக்க போற. நீ விரும்பிய அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததை விட இப்போது சிறப்பான வாழ்க்கையை வாழதான் போகிற. உன் மனசில் எவ்வளவு வேதனையும் கஷ்டமும் மன அழுத்தமும் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பிறகு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயம் நடக்கும். அப்படிதான் இத்தனை நாளாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்ச உனக்கு நல்லதை நடத்தி தரதுக்காக நான் வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து நீ வியக்க போற. உன் மனசுலையும் உன் உடம்பளவுலையும் நீ படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடந்த பிறகு உன் குடும்பத்தோடு நீ என்னை நோக்கி வந்தால் போதும். இப்போதைக்கு உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு மனசை லேசா வச்சுக்கோ. உன் வாழ்க்கை போராட்டம் சிறிது சிறிதாக விலகிறத உன்னால பார்க்க முடியும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற?
நீ வருத்தப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ எதுவுமே தப்பாக நடக்கலை. உனக்கு தேவையான அனைத்தையும் சீக்கிரமே உன் கைகளில் நான் வந்து கொடுக்குறேன். என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாமே சரியாகிவிடும் என் செல்லமே. என்னை வந்து பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமான்ற எண்ணமும் உனக்குள்ள ஓடிக்கிட்டு தானே இருக்கு. சந்தேகமே வேண்டாம். என் ஆலயம் திறக்கப்படக்கூடிய அந்த நாளில் நிச்சயமாக நீ விரும்பியபடியே உனக்கு நான் தரிசனம் கொடுத்து என் ஆசீர்வாதத்தையும் அழகாக உனக்கு கொடுப்பேன். நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன் மனசுல புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. எதை நினைச்சு நீ மனசுல குழம்பிக்கிட்டே இருக்கியோ அந்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர நான் தயாராகிட்டேன் என் செல்லமே. நீ ஏற்கனவே நிறைய சிந்திச்சு இப்போ உன் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. சில நாட்களாகவே நீ என்னை கூட வணங்குறதுக்கு சரியா நேரம் இல்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் எதுக்காகவோ வேலை செஞ்சுக்கிட்டுமே இருக்கிறதுக்கே நேரம் போயிடுது. இப்போ தளர்ந்து சோர்ந்து போயிட்ட. நான் சொல்றத தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கோ. நீ என்னை நோக்கி வந்து செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியவே கொடுக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நினைக்கிறத மறந்துட்டு நீ எதையோ யோசிக்கும் போது கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோர்வும் தானே உனக்குள்ள வரும். இந்த கருப்பசாமியை மனசுல நினைச்சினா உன் மனசுக்கு தேவையான உற்சாகத்தை நான் கொடுக்குறேன். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ நம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சினா சிரமங்கள் தீர்ந்து உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன கூப்பிட்டினா எந்த இடத்துல நீ இருந்தாலும் உனக்காக ஓடி வர இந்த கருப்பசாமி தயாராகவே இருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ சோர்வடையாத. நீ மனசு சோர்வடையும்படியும் கஷ்டமடையும்படியும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை விட நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரேன். நீ நடந்து போகிற பாதைகள் எல்லாமே கரடு உரடாகவும் கஷ்டமாகவுமே இருக்கேன்னு நினைக்காத. இது எல்லாமே உன் கர்ம வினையின் காரணம்தான். சீக்கிரமே இதை முடிச்சு வச்சு உன் பாதையை மலர்பாதையாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் நீ நினைச்சதே நடக்கும் போலவும் நான் அற்புதம் செய்வேன் என் செல்லமே. எந்த காரணத்துக்காகவும் யார் முன்னாலையும் நீ கீழே விழுகும்படி நான் விட்டுட மாட்டேன். சிறப்பான இடத்துக்கு நிச்சயமாக நான் உன்னை கூட்டிட்டு போவேன். என் தரிசனம் பெற வந்து என்னை சரியாக தரிசிக்க முடியலையே நினைச்சு நீ கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் இப்போது முடியதான் போகுது. உன்னுடைய இல்லத்திலிருந்தே நீ பிரார்த்தனை செய். கூடிய சீக்கிரம் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். வீணான குழப்பமோ கவலையோ உனக்கு வேண்டாம். எப்பவுமே உன் மனசை சுத்தமா வச்சுக்கோ. உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்றத நீ மறந்திடாதே என் செல்லமே. தேவையான அழுக்கற்ற விஷயங்களோ தேவையற்ற சிந்தனைகளோ கெட்ட சிந்தனைகளோ உன் மனசுக்குள்ள வராம சுத்தமா வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நடந்த எல்லாத்தையும் மறந்து உன்னை அள வச்சவங்க கண்ணு முன்னால நீ சிரிச்ச முகத்தோட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது தானே உண்மையான வாழ்க்கை. உன்னை முழுசா தேத்துறதுக்கும் உனக்கான நல்லதை செய்யறதுக்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நிச்சயமாக உன் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தருவேன். உன் வாழ்க்கையில நடந்தது எதையுமே அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. ஏன்னா உன் கவலைகளையோ பிரச்சனைகளையோ நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதனால இன்னுமே உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகத்தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்தீனா என்கிட்ட சொன்னீனா உன்னை தேற்றி உனக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான நன்மைகளையும் உன் வாழ்க்கையில நடத்தி வைப்பேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? யார் மூலமாகவும் எந்த விஷயம் மூலமாகவும் உனக்கு துன்பம் வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நிச்சயமாக உனக்கான நற்பலன்கள் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் நீ நினைச்சது போல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய மனசும் வித்தியாசமாக தான் இருக்கு. என்ன கிடைச்சாலும் அதை பெருசா நினைக்காம கிடைக்காத விஷயத்தின் மீதுதான் ஆசையும் ஆர்வமும் அதிகமாக கொண்டவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கீங்க. கிடைச்சதை விட்டுட்டு
கிடைக்காததே எதுக்காக உங்கள் மனசு நினச்சி தவிச்சுக்கிட்டே இருக்கு? உனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது உனக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுக்குமோ அதை தான் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைச்சிருக்கேன். எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படாத. நீ கேட்ட வரம் எல்லாத்தையுமே உனக்காகவே கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே.